அதற்கு எதிராக தமிழர்கள் நம்முடைய தமிழ் வழியிலே, அமைதி வழியிலே போராடுகிறார்கள். 57 பின்பு அங்கே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த எஸ்.ஏ.வி. செல்வராயம் அவர்கள் பண்டார் நாயக்கோடு ஒப்பந்தம் போட்டு இனிமேலாவது எங்களுக்கு இது போன்ற துன்பங்களை தராது இருங்கள் என்று கெஞ்சி, அவர்கள் தமிழ் மொழி ஆட்சி மொழி உங்களுடைய இடத்தில் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, குறைந்தது நாங்கள் வாழுகின்ற இடத்திலாவது இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. 64 நான் தற்போது சொன்ன அந்த ஸ்ரீமாவ லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தமானது நம்முடைய இந்திய தொழிலாளர்களை திரும்பி எடுத்துக்கொள்ளும்படி ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. 65 தமிழ் மொழி ஆட்சி மொழி குறித்து மற்றொரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்கள்லாம் யாருமே மதிப்பதில்லை, யாரும் கேட்பதும் இல்லை. அதுதான் இங்கே மிகப்பெரிய, அதெல்லாம் கூட ஒத்துக்கொள்ளலாமானால் அந்த நாடானது விடுதலை பெற்ற போது பிரிட்டிஷ்காரன் மிக தெளிவாக சொன்னார், 2 தேசிய இனங்கள் இங்கே வாழ்கின்றன, உங்களுக்குள் எந்த விதமான சச்சரவும் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் திருத்தவே கூடாது, திருத்த வேண்டுமானால் என்னிடம் கேட்டு திருத்துங்கள் என்று அந்த அரசியல் சட்டத்திலே ஒரு 29வது விதியை வைத்தான். திருத்தக்கூடாது. இருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய பெயரே ஸ்ரீலங்கா என்று மாற்றப்பட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டோம். அதைத் தொடர்ந்து 74 இந்திரா காந்தி ஒப்பந்தம், 76 இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுதான் அங்கே தமிழ் மக்கள் இனி இவர்களோடு நாம் வாழ முடியாது, எனவே தனித்தமிழ் ஈழமானது உருவாக வேண்டும், அதற்கு மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். 1976 மே மாதம் 10 அதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கிற தீர்மானம். மக்கள் இனிமேல் நாம் இவர்களோடு வாழ முடியாது, நாம் தனியாகவே செல்வோம் என்று சொல்லி அங்கே 18 உறுப்பினர்களிலே 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். எனவே ஏதோ தமிழ் ஈழம் என்று யாராவது பேசினால் அது ஏதோ விடுதலை புலிகளால் பேசப்படுகிறது, அல்லது விடுதலை புலி போராளிகளால் அமைப்பால் பேசப்படுகிறது, அல்லது இந்தியாவிலே இந்த அரசியல்வாதிகளால் பேசப்படுகிறது சொன்னால் அது ஒரு தவறான விவாதம் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த மக்கள் எடுத்த முடிவு. 78 திரும்பவும் ஆட்சி மொழி குறித்த சட்டம், 81 நான் சொன்ன அந்த யாழ்ப்பாண நூலகமானது தீ வைத்து இரையாக்கப்பட்டது. 83 தமிழர்கள் சற்றொப்ப சிறைச்சாலையிலே கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு வன்முறை வெடிக்கிறது. அதுவரை எந்த வன்முறை போராட்டங்களும் அங்கு இல்லை, அனைத்தும் காந்திய வழி. அதற்கு பிறகுதான் அங்கே பல்வேறு போராளி குழுக்கள் உருவாகின்றன. டெலோ என்கிறார்கள், எல்டிடி என்கிறார்கள், பிளாட் என்கிறார்கள், பல்வேறு குழுக்கள் அங்கே உருவாகின்றன. 85 இந்திய அரசாங்கெல்லாம் பேசி நீங்கள் தனிநாடு கேட்காதீர்கள், மீதி எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி 85 திம்புவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேச்சுவார்த்தை கூட அனைத்து தமிழ் மக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு தயாராக இல்லை. அதற்கு பின்பு வந்த ஒப்பந்தம்தான் 1987, அதாவது இன்றும் சொல்லுகிறார்களே இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது. அந்த மக்களுடைய பங்கீடே இல்லாமல் ஜெயவர்தனேவும் ராஜீவ்காந்தியும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் சிங்களவர்களும் தமிழர்களும். ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமானது. ஒப்பந்தம் சொல்லுகின்ற செய்தி என்ன? தமிழர்கள் அங்கு ஒரு தனி இனம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். வடக்கும் கிழக்கும் இணைந்தே தான் தமிழர் வாழ்கின்ற பகுதி. எனவே அதை முறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். புலிகள் அல்ல, எந்த போராளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை இந்திய அரசிடம் கொடுத்துவிட வேண்டும். இனி அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நீங்கள் வாழ வேண்டும் என்று புகுத்தப்பட்ட அந்த அதிகார தோணியிலிருந்து அந்த ஒப்பந்தமாக அங்கு நிறைவேற்றப்பட்டதென்றால் இல்லை, இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்திய இலங்கை அரசுகளால் இவர்கள் சுட்டுத் தள்ளப்படுகிறார்கள். விளைவு என்ன? கிட்டத்தட்ட 16 போராளிகள் அங்கே விஷமருந்தி சாகிறார்கள். இன்னும் பிரச்சனையானது மிகவும் தீவிரமாகிறது. ஒப்பந்தங்கள் என்பது 2 நாடுகளுக்கு இடையே போடப்படுகிற செய்தி, ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர்தனேவுக்கும் அல்ல. ஆனால் அந்த ஒப்பந்தமானது இன்று சின்ன பின்னமாகி வடக்கு வேறு பகுதி, கிழக்கு வேறு பகுதி என்கின்ற நிலையிலே மாறி இருக்கிறது. அவற்றை எல்லாம் கூட நாம் மன்னித்து விடலாம். ஆனால் 2008 நடைபெற்ற அந்த நிகழ்வு இருக்கிறதே, அந்த நிகழ்வானது உலகிலேயே யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். இங்கே என்னிடம் ஒரு பத்திரிகை செய்தி என்னிடம் இருக்கிறது, அதை பாருங்கள். இதாவது கிட்டத்தட்ட 2009 பிறகு 5 ஆண்டுகள் முடிவெற்றிருக்கின்றன.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற நாளிதழில் வெளிவந்த செய்தி, தலைப்புச் செய்தி, யூஎன் சீஃப் பான் அண்ட் ஹிஸ் டாப் 8 நம்பியார் நியூ ஆஃப் தமிழ் மெசாக்கர் கிளைம்ஸ் த ரிப்போர்ட். மே மாதம் 29ஆம் தேதி உலகிலே பல்வேறு நாடுகளிலே வாசிக்கப்படுகின்ற இதில் வருகிற தலைப்புச் செய்தி என்னது, ஐக்கிய நாடுகளினுடைய தலைவருக்கு தமிழர்கள் ரசாயன குண்டுகள் போட்டு கொல்லப்பட்டது தெரியும். அவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய சகோதரன் என்று சொல்கிறோமே நம்பியார், ஐக்கிய நாடுடைய செயலாளராக இந்தியாவினுடைய பிரதிநிதியாக இருந்தாரே, அவருக்கும் தெரியும். ஆனால் இத்தனைக்கும் பிறகும் கூட நாம் வாழுகின்ற இந்திய நாட்டில் இருக்கின்ற அரசானது இந்த கொலைகள் நடந்ததாக இதுவரை ஒப்புக்கொள்ளவே இல்லை. அங்கு தான் நான் பார்க்கிறேன் தமிழுக்கு, அதாவது எதற்காக தமிழர்கள் மீது இந்த அளவுக்கு, அதை யார் செய்தார், எப்படி செய்தார் என்பது இரண்டாவது விவகாரம். ஆனால் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்த பிறகும் கூட நாமால் தமிழர்களால் ஒன்று கொண்டு குரல் கொடுக்க முடியவில்லையே. அரசியல் நடத்துகின்றோமே, அரசாங்கங்கள் ஒரு அரசியல் பார்வையை கொள்கிறது, எதற்காக? சரி, அதுதான் போகட்டும். அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு அறிக்கையானது, ஒரு குழுவானது உருவாக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்கிறது. இதுதான் உலகத்திலே மனித உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு குழுவானது ஐக்கிய நாடாக அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையிலே இறுதியாக சொல்கிறார்கள், இதை விசாரிப்பதற்கு குறைந்தபட்சம் பன்னாட்டு நீதிமன்றங்களிலே இந்த கொடுமையானது விசாரிக்கப்பட வேண்டும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதையும் அந்த இளைஞரசு மறுக்கிறது. ஆனால் அதற்கு பிறகும் கூட நம்முடைய தமிழர்கள் இன்னும் அந்த ஒரு படுபாதகமான செயலை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்றால், இதில் அனைத்து அடிப்படைகளையும் நாம் நம்முடைய மொழி அடையாளத்தை இழந்து வருகிறோம் என்பதை தவிர வேறு எதுவுமே அல்ல. எனவே நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டுமானால் நாம் நம்முடைய மொழியானது ஒரு நூற்றாண்டிலிருந்து இன்னொரு நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய செயலானது, ஔவையிலிருந்து அப்துல் ரஹ்மான் வரை பல்வேறு இலக்கியவாதிகளை நாம் பார்த்துருக்கிறோம். திருவள்ளுவரை பார்த்துருக்கிறோம், இளங்கோவை பார்த்துருக்கிறோம், ஔவையை பார்த்துருக்கிறோம், ஆண்டாளை பார்த்துருக்கிறோம், பாசுரங்களை பார்த்துருக்கிறோம், நாயன்மார்களை பார்த்துருக்கிறோம், குமரகுருவரை பார்த்துருக்கிறோம், கம்பரை பார்த்துருக்கிறோம், அதிவீர ராம பாண்டியனை பார்த்திருக்கிறோம், இத்தாலி நாட்டுக்கார வீரமா முனிவரை பார்த்திருக்கிறோம், இன்று இருக்கிற பாரதியை பார்த்திருக்கிறோம், பாரதிதாசன் வரை பார்த்திருக்கிறோம். அனைவரும் இந்திய தேசிய ஒற்றுமையிலிருந்து சற்றும் விலகாமல் இந்த நாட்டை ஒரு ஒற்றுமைமிக்க நாடாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டிலே எந்த ஒற்றுமை நிலவ வேண்டுமோ, எந்த உணர்வு நிலவ வேண்டுமோ அந்த நிலவு இல்லை என்கின்ற போதுதான் தமிழருடைய வாழ்வு என்கின்ற அந்த தலைப்பை பற்றி எனக்கு சற்று ஐயப்பாடு வந்தது. எனவே தமிழர்கள் நாம் இனி பிழைக்க வேண்டாம், நாம் பிழைப்பது கூட உறுதிப்படுத்த வேண்டுமானால் நாம் வாழ வேண்டும். எனவே நான் இது என்னுடைய கருத்து என்று சொல்லி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிக, செய்யத்தக்க அல்ல செய்யினும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருந்தாலும் கேடு. எனவே மனிதாபிமானத்தை போற்றுகின்ற இந்த அமைப்பானது இது போன்ற தமிழர் சார்ந்த மனிதாபிமானிக்க நிகழ்வுகள் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எங்கு நிகழ்ந்தாலும் சரி அவைகளுக்கு குரல் கொடுப்பதற்கும் களப்பணி ஆற்றுவதற்கும் இது போன்ற அமைப்புகளும் முன்வர வேண்டும். அதனுடைய முதற்கட்டமாகத்தான் நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள். தமிழை பற்றியும் தமிழரை பற்றியும் தமிழுடைய நிலையை பற்றியும் அறிய ஒரு தேடலை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த உங்களுடைய உணர்வானது பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. எனவே நாமெல்லாம் பல்வேறு நிலைகளிலே வளமாகவும் பல்வேறு வேளைகளிலே ஒரு மரத்தினுடைய கிளையைப் போல கனியாகவும் காயாகவும் கிளையாகவும் இலையாகவும் இருந்தாலும் கூட அனைவரையும் தாங்கி நிற்பது தமிழ் என்கின்ற ஒரு வேர் என்பதை மட்டும் மறவாமல், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தமிழும் நாமும் வேறு அல்ல, தமிழே நம்முடைய வேர் என்று சொல்லி அதை காப்பதற்கு நாம் இன்று உறுதியெடுத்துக் கொள்வோம். இது போன்ற அமைப்புகள் உள்ளபடியே இவ்வளவு தூரம் முன்வந்து என் போன்றோரை அழைத்து கருத்து கேட்டிருப்பது நான் என்னுடைய சிந்தனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை என்னோடு சற்று என்னை திருத்துவதற்கும் உதவும் என்ற நம்பிக்கையிலே இந்த நிகழ்வானது அமைந்திருக்கிறது. நான் சொல்லிய செய்திகளிலே ஏதாவது உங்கள் சிந்தனைக்கு சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஐயப்பாடுகள் எதுவாக இருந்தால் சற்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுக்கு இதை விட அதிகமாக செய்திகள் இருந்தால் என்னை திருத்துங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த இந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சுழற்சங்கங்களுக்கும் சுழற்சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பான நெஞ்சார்ந்த
நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அமுதம் எங்கள் செவி உண்டது. விருந்து